ப்ரோ என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் ஹாலிவுட் படத்தை பற்றியே பேசுறீங்க, தமிழில் எந்த படமே இல்லையா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுலேயும் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. எனக்கு தெரியும், ஒரு கிரைம் பண்ணிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் வந்து அடிமைன்றது தெரியும். நானும் அதுக்கு பெரிய ஃபேனே வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்காக ஒரு 3 தரமான படத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன். 3 படமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அது என்ன படம்ன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சீதாராம் பேனாய் கேஸ் நம்பர் 18. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமே தமிழ் டப்பும் வந்து இந்த படத்துக்கு பண்ணிட்டாங்க. படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. இன்ஸ்பெக்டராக வந்து வராரு. ஸோ அவர் வந்த கையோடவே அந்த ஊரில் நிறைய திருட்டு வேலை தான் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் எல்லாருமே வந்து போறான். சோ நம்ம ஹீரோ வந்து எப்படி இந்த 2 கேஸுமே வந்து சால்வ் பண்ண போறாரு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு படத்தை பத்தி பேசினா அப்படின்னா அது வந்து ஒன் டைம் வாட்சபிளா இல்லையான்றதை நான் வந்து சொல்லிடுவேன். ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அந்த அளவு வேற லெவலான படம் வந்து சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அந்த சஸ்பென்ஸை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லபடியாவே வச்சிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய படம் வந்து சொல்லுவேன். அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ்லாம் 1-2 சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நொடி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த படத்தை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு படமே வந்து சொல்வேன். இந்த அளவு பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த படத்தை பார்த்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். சரி இந்த படத்துக்கு வந்து தியேட்டர் போகலாம் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றது மாதிரிலாம் தோணுச்சு எனக்கு. ஸோ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஊரில் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ ஒரு வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு. ஓகேவா? ஸோ அந்த கடனுக்கான காசை வந்து திருப்பி கொண்டு போகலாம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போனவர் திரும்பி வரவே இல்லை. ஸோ அவருக்கு என்ன ஆச்சுன்றத ஒரு பக்கமாக கம்ப்ளைண்டாக வந்து கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க கிட்ட. அதே நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்ப்ளைண்டாக எடுத்துக்கிறாரு. அதுக்கு பேரலா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க. ஒரு லேடி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அது வந்து கொலையா என்னன்றத ஃபுல்லா வந்து தெரியல. ஸோ இந்த 2 கேஸையுமே நம்ம ஹீரோ வந்து கையில் எடுக்கிறாரு. கடைசியா என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ சொல்றேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸை யாராலுமே வந்து கணிக்கவே முடியாது. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு எதுக்கு ஒரு நொடி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்றத பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்துக்கு IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. நானும் அப்படிதான் வந்து யோசிச்சேன். ஆனால் இந்த ரேட்டிங்கை விட்டு தள்ளுங்க. நான் சொல்றேன் 10 out of 10 கொடுக்குறேன் இந்த படத்துக்கு. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இந்த படம் OTTல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோலம் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி, பிரம்மாண்டமா ஒரு ஐடி கம்பெனி ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஐடி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹெட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது மேனேஜர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரெஸ்ட் ரூம் போறப்போ உள்ள தாப்பாக வந்து போட்டு தான் வந்து போயிருக்காரு. ஸோ ஆனால் திடீர்னு வந்து உள்ளே வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஹீரோக்கும் வந்து சேருது. போலீஸ்காரரான நம்ம ஹீரோ வந்து அந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறாரு. ஸோ இப்போ அந்த ஐடி கம்பெனிக்கு போயிட்டு தாப்பா வந்து உள்ள தானே போட்டிருக்கு, எப்படி அவர் வந்து இறந்துருப்பாரு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஒரு ஆளா வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணவே கடைசி வரைக்கும் எந்த ஒரு க்ளூமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஐடி கம்பெனி விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலையும் நம்ம ஹீரோ போடுறாரு. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷனே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வேற லெவலில் இருக்கிறதுக்கு அப்புறமா ஸோ அந்த கொலை பண்ணது யாருன்றதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. லிஸ்ட்ல சொல்லியிருக்க இந்த 3 படமே வேற லெவலில் இருக்குன்றத சொல்லுவேன். அகைன் சொல்றேன், கண்டிப்பா உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ நீங்க ஒதுக்குற நேரத்துக்கு ஒர்த்துனே வந்து சொல்வேன். சொல்லியிருக்க படத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து தெரியும். இதே மாதிரி எந்த ஜெனரல் உங்களுக்கு படம் வேணும்ன்றதை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் மூவிஸை ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். இதே மாதிரி இன்னொரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.